ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ், அதோட உருளைக்கிழங்கு பிரட்டலும் சோயா மீட் பிரட்டலும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பிரட்டல் கறியுமே குயிக்காக செய்திடலாம், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். நூடுல்ஸ் அவ்வளவு உரைப்பாக இருக்காது. இந்த கறி ரெண்டோடையும் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். எங்களோட வீட்டை எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் நூடுல்ஸ் செய்வோம் இப்போ வரைக்குமே. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் கேரட், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், மற்றது வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். சோயா மீட் அல்லது மீல் மேக்கருக்கு கொஞ்சமாக உப்பும் சுடுதண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னு சொன்னால் அது நல்ல வடிவாக ஊறி வரும். இப்போ அதுக்குள்ளே நான் இந்த வெட்டி வச்ச கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் அல்லது எக் பிளான்ட் அல்லது ஓவர்ஜின் எதெண்டாலும் எடுக்கலாம். அது எல்லாத்துக்கும் உப்பும் ஜெஃப்னா கறி பவுடர் மட்டுமே சேர்க்குறேன். வேறு எந்த ஸ்பைசஸும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் இதை சேர்த்து பொரிச்சா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, பிளெயினாக பொரிக்கிறத விட. ஸோ இப்போ நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக பொரிச்செடுப்போம். கிழங்கு கொஞ்சம் டக்குன்னு பொரிஞ்சு வரும். கத்தரிக்காய் நல்ல முருகலாக பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கேரட்டும் கொஞ்சம் வெளியாகவே பொரிஞ்சு வந்துடும். ஸோ பொரிஞ்ச அப்புறம் இதெல்லாம் தான் வந்திருக்கு எனக்கு. நீங்கள் பீன்ஸும் பொரிச்சு எடுத்து கொள்ளலாம், நல்லா இருக்கும். லீக்ஸுமே எடுக்கலாம். அதோட வெங்காயம் அதையும் பொரிச்சு எடுத்து கொள்ளுங்க. இது எல்லாத்தையுமே பொரித்து வச்சுட்டு நாங்கள் இப்போ சோயா மீட் கறி செய்வோம். அதுக்கு நான் பொரித்த எண்ணெயிலே ஒரு சொட்டு எடுத்து இதில் பேனில் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட பெருஞ்சீரகமும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி கொள்கிறேன். இதுக்கு ஒரு 4-5 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்தேன் நான். புளிப்புக்காக தக்காளி பழம் எடுத்தேன் நான். ஸோ தக்காளி பழம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல வடிவாக வதக்கி விடுங்க. மூடிட்டு நல்லா குழஞ்சி வரணும் இந்த தக்காளி பழம். அதுக்கு நல்ல வடிவாக வதக்குங்க. ஸோ லைட்டாக கரண்டியால் மசிச்சு விட்டு கொள்ளுங்க. இப்போ இதோட நான் ஜெஃப்னா கறி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இது எரிஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. இப்போ இதோட இந்த சோயா மீட்டை நல்ல வடிவாக புளிஞ்சிடுங்க, கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல். பிறகு இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்ல வடிவாக இருக்க மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மீல் மேக்கர்லேயும் இந்த மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த மசாலா காணாத மாதிரி இருக்கும். நாங்கள் பொறுமையாக வடிவாக கிளறி விடைக்குள்ள எல்லா மசாலாவும் வடிவாக அந்த மீல் மேக்கரில் கோட் ஆகும். இப்போ இதுக்கு இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த க்ரீம் யூஸ் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஃப்ரெஷ் க்ரீமும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் உப்பு மட்டும் செக் பண்ணி பாருங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருந்தது. அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்தனா. புளிப்பு எல்லாமே எனக்கு காணுமா இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வேணுமா இருந்ததுன்னு சொன்னால் லைட்டாக லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஈஸி அண்ட் குயிக்கான சோயா மீட் அல்லது மீல் மேக்கர் பிரட்டல் ரெடி. இது நூடுல்ஸுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ரைஸுக்கு சாப்பிடலாம், புட்டுக்கெல்லாம் நாங்கள் அந்த பிரட்டி சாப்பிடக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதுக்கு பெர்ஃபெக்டான கோம்போ பருப்பு கறி. ஸோ பருப்பு கறியும் சோயா மீட் கறியும் சேர்த்து சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பொரிச்ச எண்ணெயை திருப்பியும் ஒரு பேனில் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்ல வடிவாக இருக்க வதக்கி விடுங்க. இப்போ 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு காரம் பெருசாக இருக்காது. ஸோ பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணுமான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் உப்பு போட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்ல வடிவாக எண்ணெயில் இருக்க வதக்கி விடுவோம். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். ஸோ இதுக்கான காரம் இது மட்டும்தான். சேர்த்துட்டு நல்ல வடிவம் இருக்க பிரட்டி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்ல வடிவம் இருக்க மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஜெஃப்னா கறி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். ஸோ கணக்கு தேவையில்லை, லைட்டாக சேர்த்தா காணும். சேர்த்துட்டு நல்ல வடிவம் அதையும் இருக்க மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் நல்லா இருக்குது. நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளலாம் ஃப்ரெஷ்ஷாக. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கெச்சப் சேருங்க. கெச்சப் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இருக்க பிரட்டிட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் எங்களோட உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி. நான் கறிவேப்பிலை இதுலேயுமே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் விரும்பினா ஆட் பண்ணி கொள்ளலாம். அது கட்டாயம் இல்லை இதுக்கு.
இந்த பிரட்டல் வந்து சோறோட புட்டோட சாப்பிட கூட நல்லா இருக்கும். இப்போ இந்த கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் இறக்கி வைக்க வேண்டியதுதான். ஸோ வந்து பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ வந்து கெச்சப் சேர்த்து செய்து பாருங்க. கெச்சப் சேர்த்துட்டு கரநீரம் வந்து அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இருக்க கிண்டிட்டு நீங்கள் இறக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி. அதே மாதிரி மீல் மேக்கர் கிரேவியும் வந்து ரெடி ஆகிட்டது. இன்றைக்கு வந்து வெஜிடேரியன் மெனுன்றதால நான் இந்த 2 கிரேவியும் செய்தேன். நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் சிக்கன் கிரேவி வச்சோம்னு சொன்னால் அது நூடுல்ஸுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட கறி 2ம் ரெடி ஆகிட்டது. ஸோ இனி வந்து நாங்கள் நூடுல்ஸை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஏற்கனவே வந்து பொரிச்சு வச்சிட்டோம். ஸோ அது வந்து இன்னும் வேலை ஈஸி எங்களுக்கு. இன்றைக்கு வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் மட்டுமே வந்து வச்சு தான் அந்த நூடுல்ஸ் செய்திருக்கிறேன். எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி வீடியோஸ் கூட நான் ஏற்கனவே வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே வந்து கேப்சிகம் வச்சு தான் நான் செய்திருப்பேன். கொஞ்சம் உரைப்பாக அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ விரும்பினா அந்த வீடியோ கூட சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நூடுல்ஸ் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து லோங்காக இருக்கும், இன்னொன்று வந்து மேகி மாதிரி சுருள் சுருளாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு அந்த சுருள் சுருளாக இருக்கிற நூடுல்ஸ் விருப்பம். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து டின்னருக்காக தான் நான் நூடுல்ஸ் செய்தேன். நான் மொத்தம் வந்து 6 பேருக்கு செய்யணும். நான் வந்து இந்த பேக்கெலாம் இன்றைய செய்ய போகிறேன். மொத்தம் 2 பேக் எடுத்தேன். நான் ஒரு பேக்கில் வந்து 5 அப்படி வரும். ஸோ மொத்தமாக வந்து 10 பேக் வரும். இதுக்குள்ளே வந்து மசாலா எதுவும் வராது. இந்த மாதிரி தனியாக இந்த நூடுல்ஸ் மட்டும்தான் வரும். இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற நூடுல்ஸில் கூட செய்து கொள்ளலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லா நூடுல்ஸுன்ற கவரையும் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றா நான் போடுறேன். இது வந்து நான் 2ஆம் உடைக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் போடலாம். நாங்கள் வந்து சுடு தண்ணிக்குள்ளே வந்து விட்டு தான் நாங்கள் அவிய விடுவோம். நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சியும் எடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறது. ஸோ வந்து நூடுல்ஸுன்ற மட்டத்துக்கு வந்து சுடு தண்ணி இருக்கணும். இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மூடி விடுவோம். அந்த பேக்கில் பின்பக்கத்தில் வந்து எழுதியிருக்கு எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே வந்து அது ரெடி ஆகிடும்னு சொல்லி. டைமை வந்து சரியாக பார்த்து எடுத்துகிட்டு நாங்கள் வடிச்செடுக்கணும். வடிச்சிட்டு வந்து நார்மல் தண்ணியால் வந்து லைட் ஒருக்கா கழுவி விட்டோம்னு சொன்னால் நூடுல்ஸ் வந்து குழையாமல் நீட்டாக வரும். இப்போ பொரிச்ச மரக்கறிகள், மற்றது வந்து வெங்காயம், மற்றது நூடுல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகலம் வந்து நான் கரண்டியால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குள்ளே நூடுல்ஸ் வந்து அந்த பீயை பார்க்கும். ஸோ வந்து கவனமாக மெல்லமாக செய்யுங்க. 2 கரண்டி இருந்தேன்னு சொன்னால் 2 கரண்டியாலையும் ஈவனாக அடுத்தடுத்து மிக்ஸ் பண்ணிக்கல, அது கொஞ்சம் ஈஸியாக வரும் நமக்கு. நான் வந்து இதோட கொஞ்சமாக வந்து நான் செய்த அந்த மீல் மேக்கர் கிரேவியுமே வந்து சேர்த்தேன். அதை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் வந்து கறியும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுங்க, இல்லாட்டி வந்து வெள்ளையாக இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். ஃபைனலாக எங்களோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ண நூடுல்ஸும் அதோட வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல், மற்றது வந்து சோயா மீட் அல்லது மீல் மேக்கர் கிரேவி, இதுவும் வந்து ரெடி ஆகிட்டது. ஸோ வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், ஸ்ரீலங்கன் ரெசிபீஸோடு நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.